தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் 98வது சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 98வது சங்கீதம் 1வது 2வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இங்கு வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏன் கர்த்தருக்கு புதுப்பாட்டை நம்ம பாடணும்னா, அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. இந்த காலை நேரத்தில் அவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை சொல்ல ஆயுசின் வருஷங்கள் போதாது. இந்த 4 மாதமும் அவர்தான் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர்தான் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர்தான் நம்மை வழிகாட்டியிருக்கிறார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய சொந்த பலன் நம்மை நடத்தலை, சொந்த அறிவினால நம்ம நடந்து ஜெயிக்க முடியல. ஆனால் கர்த்தர் அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலை நேரத்திலே ஒரு புது பாடலை பாட வேண்டும். புது பாட்டு சொன்னா நியூ சாங் இல்ல, புது ஆவியில் நின்று பாடணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி பாடும்போது ஒரு புதிய ஆவியோடு. என்ன ஆவி? இன்னைக்கு ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். இன்றைக்கு நான் பார்க்க போகிற அதிசயம் நேற்றைய தினத்து அதிசயம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை எனக்கு செய்ய போகிறார். புதியவைகளை கர்த்தர் தோன்ற செய்ய போகிறார். புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய காரியங்கள், புதிய சத்துவம், புதிய காரியம், எல்லா புதியவைகள் ஆண்டவர் சமூகத்தில். பழையன என்பது அல்ல, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பாடலை பாடும்போது புது ஆவியோடு ஒரு பலத்தோடு அவர் செய்த நன்மைகளை சொல்லி 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 4 மாதங்கள் கர்த்தர் நம் துணையாளராய் இருந்திருக்கிறார். நம்மை அவர் அரவணைத்திருக்கிறார். நம்மோடு கூட வந்து அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் அவரை நல்ல சத்தமாய் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உயர்த்தி மகிமைப்படுத்தி நீ செய்த சகல உபகாரங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாட போகிறோம். காலையில எந்த இடத்துல இருந்தாலும் முழு பலத்தோடு கைத்தட்டி பாடுங்க. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். ஓ நன்றி ஆண்டவரே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லமா? என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆமென். என்றும் ஆனந்தம் என் இயேசு, என் இயேசு தருகிறார். சொல்லுங்க, துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். காலை நேரத்தில் கரந்தட்டி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, இயேசுவே அல்லேலூயா ஆனந்தமே, உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர்
சொல்லுவே. ஆமென். அல்லேலூயா. ராஜாவே. ஆமென். காலையில உயர்த்தி அல்லேலூயா. ஆனந்தமே. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் நல்லா உயர்த்தி பாடுங்க. என் தேவன் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. என் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. விசுவாசத்தோடு பாதங்களில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ரெண்டு கர உயர்த்தி அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. இயேசையா. அல்லேலூயா. ஆனந்தமே. ரட்சகரே. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. ஆமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேல் நாங்கள் நடந்தே செல்லுவேன். எல்லா சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல ஆமென். அதிகாரம் எனக்குண்டு. நல்ல உயர்ச்சி. அல்லேலூயா. ஆனந்தமே. அதிகாலை நேரம் அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. என் தேவன் பலனானவர். ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் எதற்கோ பயமில்லை. இயேசுவே. பயங்கரம் பகலில் ஆமென். ஆமென். எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிட. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிட. நல்ல உயர்த்தி. அல்லேலூயா. ஆனந்தமே. ஹalleluya. ஆனந்தமே. இயேசுவே. அல்லேலூயா. ஆனந்தமே. ஹalleluya. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆமை. என்றும் ஆனந்தம் நல்லா சொல்லுங்க. ஆண்டவரே என் தேவன் தருகிறவர். தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற
இசையா ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே இசையா ஹalleluya ஆனந்தமே உன்னதரே ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே ஒரு விசை கூட உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இசையா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆமென் போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஆமென் ஆமென் வெற்றி உண்டு வெற்றி காலை நேரத்துல விசுவாச அறிக்கையோடு சொல்லுங்க உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஆமென் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் ஓ என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன் இசையா சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு இசையா இன்று கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு இதை சொல்லும் போதே ஒரு வெற்றி உண்டாகும் ஒரு ஜெயம் உண்டாகும் ஒரு அற்புதம் நடக்கும் தேவனே உடைய மகிமை நிரப்புவதாக ஆமே வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு இயேசையா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஆமே வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் இன்று சொல்லி சொல்லி பாடுவே நன்றி அப்பா நன்றி தகப்பரே நன்மைகள் இயேசையா நன்றி தகப்பனே இரட்சகரே செய்தீரே ஜீவன் தந்தடி அன்பு கொந்தி பாவம் நீங்கிட ஐயா ஜீவன் தந்து நீர் ஆமை பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் ஆமென் உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து ஐயா உமது ஊழியம் செய்ய வைத்தி ராஜா நன்றி உன்னதரே உயர்த்தி உயர்த்தி நன்றி தகப்பனே இயேசையா நன்மைகள் செய்தீரே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே ஐயா சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் ஆமென் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர் இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர் ஆமென் நன்றி தகப்பனே இயேசையா நன்மைகள் செய்தீரே உன்னதரே நன்றி தகப்பனே இயேசுவே நன்மைகள் செய்தீரே இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். நம்பிக்கையோடு சொல்லுங்க இருளின் அதிகாரம் எல்லா இருளின் வல்லமைகள் இந்த காலை நேரத்தில் வெளியேறுவதாக சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர்.
உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக நன்றி தகப்பனே. நன்மைகள் இசையா தகப்பனே இரட்சகரே. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு பார்க்கும் கண்களை எங்களுக்கு தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை நன்றி தகப்பனே. ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம். அதை சொல்ல ஆயுசின் வருஷங்கள் போதாது. நன்மைகள் செய்தீரே. சொல்லாமா? இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான ஆமே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். ஆமே. கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனை இல்லாமல் வாழ வைத்தீர். ஆமே. நன்றி தகப்பனே. நன்மைகள் செய்தீரே இரட்சகரே. தகப்பனே நன்மைகள் செய்தீரே. அல்லேலூயா 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 அல்லே. நல்ல கரங்களை உயர்த்தி பாடுங்க பாப்போம். அதிகாலை நேரம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நேரம். ஓ என் தேவனே, என் இயேசுவே, என் பெரியவரே, என் மீட்பரே, என் கண்மலையே. இயேசையா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விசை கூட இயேசுவே உன் நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் துதிக்கு பாத்திர. ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. எவ்வளவு நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். 4 மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்தி வந்தார். அவர் நம்மை பாதுகாத்தார். உறவுகள் நட்புகள் எல்லாரும் கைவிட்டாலும் அவர் மட்டும் நம்மளை கைவிடாமல் தோளில் சுமந்து நடத்தி வந்தாரே. அந்த நல்ல தேவனை, அந்த உதவி செய்த எபினேசரை கரங்களை உயர்த்தி அதிகாலை நேரத்தில் முழு இருதயத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ அது அன்பை, மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. சொல்லுங்க, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவே மண்டிடுவேன் உம் பாதத்திலே. ஆமே. மண்டிடுவே உம் பாதத்திலே. சேர்ந்து பாடலாமா? எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. காலை நேரத்தில் எபினேசரே ஆமே ஆராதனை, என் துணையாளரே ஆமே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ அது அன்பை, நான் மறப்பேனோ அது அன்பை. மண்டிடுவே மண்டிடுவேன் பாதத்தில்
பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்க பாப்போம். உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை மன்னிடுவேன் மன்னிடுவேன். உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நல்லா உயர்த்தி, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லாமா? நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. ஆமை கடுங்கோபத்தாள் என்னை அடித்தாலுமே, ஓ கடுங்கோபத்தாள் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, ஆமை கனிவாக என்னை நீ தேற்றி. கரங்களை உயர்த்தி, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை மன்னிடுவேன் மன்னிடுவேன். உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. மன்னிடுவேன் உம் பாதத்திலே. இந்த காலை நேரத்துல மன்னிடுவேன் உம் பாதத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதரே எங்கள் தேவனே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஆராதிங்க பாப்பா. ஆண்டவரே, என் தேவன் பெரியவர், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். 4 மாதங்கள் கர்த்தர் எங்களை தயவாய் நடத்தி வந்தீரப்பா, சுகமாய் நடத்தி வந்தீரப்பா. எல்லாம் உம்முடைய கிருபைதான். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை அல்லவா? உம்முடைய நல்ல கிருபையை இந்த காலையிலே எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். இதுவரையும் நடத்தி கொண்டு வந்தவர்,
இனியும் நடத்துவீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை பலனுள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஜீவன் உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையே எங்கள் ஆதாரம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு தந்து பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதங்களை நீர் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இருக்கிற இடத்தில் உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிரம்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த ஒரு வசனம் சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அழகாய் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாசனாகிய தாவீது பாடினார் என்று நம்ம வாசிக்கிறோம். இது எப்போ பாடினார் அப்படின்னா, சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுதலை செய்த போது அந்த நாளிலே பாடின ஒரு பாடல், அந்த நாளிலே பாடின ஒரு சங்கீதம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஏன் அன்பு கூறுவேன் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் கண்மலையும். வாசிக்கலாம். கர்த்தர் என் கண்மலையும், கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் தாவீது. ஏன் நான் அன்பு கூறுறேன் தெரியுமா? அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் துருகம், அவர்தான் என் கேடகம், அவர்தான் என் இரட்சணிய கொம்பு, அவர்தான் என் எல்லாம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனம் என்னன்னா, பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. இன்றைக்கு பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தர் என் பலன். நல்லா கவனிங்க. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் தான் ஒரு மனிதனுக்கு பலனா இருக்க முடியும். இந்த உலகத்துல யார் ஒரு மனிதனுக்கு உண்மையான பலன் சொன்னா, கர்த்தர் தான். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் பலனா இருக்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, தங்கள் அறிவை பலனாய் கருத பார்க்கிறாங்க. சில நேரங்களில் தங்கள் திறமையை பலனாய் கருத பார்க்கிறார்கள். சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில தங்கள் சாதித்த காரியங்களை, அனுபவங்களை பலனா பார்க்குறாங்க. சிலர் தங்களோடு இருக்கிற ஜனக்கூட்டத்தை வைத்து பலனா இருக்க பார்க்கிறாங்க. ஆனா இந்த பலனெல்லாம் ஒரு நாள் அற்று போகும். இந்த பலனெல்லாம் ஒரு நாள் மாயமாய் மறைந்து போகும். ஆனால் கர்த்தரை தன் பலனாய் கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் கண்மலையாய் இருக்கிறார், அவர் கேடகமாய் இருக்கிறார், அவர் துருகமாய் இருக்கிறார், அவன் கொம்பை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படியாக வேத வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர்தான் என் பலன், வேற யாரும் இல்லை. என் அறிவோ, என் திறமையோ, என் தகுதியோ அல்ல. அவர்தான் என் பலன். அவர் என் பலனா இருக்கிறதுனால, அங்க அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். எவ்வளவு அழகா ஆபகுக்குள்ள சொல்றாரு பாருங்க. அவர் என் பலனா இருக்கிறதுனால என் காலை அவர் மான் கால்களை போல ஆக்குறார், என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பலனாய் இருக்க முடியும்.
மனித பலன்கள், மனிதனுடைய சக்திகள், திறமைகள், இவைகளெல்லாம் பலன் அல்ல. இவைகளெல்லாம் சிலருக்கு உலகத்தில் பார்க்கும்போது பலனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது பலன் தெரியுமா? கர்த்தர் தான் பலன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என் பலன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் சொல்லும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார் என்பதை காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். 5 கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். அவர்தான் என் பலன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லுவானால், அவர்தான், வேற யாரும் இல்லை, என் தகுதி அல்ல, என் திறமை அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் பலன் அல்ல. என் பலன் யார் அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் எந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் தம்முடைய பலனை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் காட்டி கொடுக்கிறேன். முதலாவதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். முதல்ல கர்த்தர் தான் என் பலன் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முதல்ல ஒரு கொடுக்கிற பலன் எங்கன்னா, சோர்ந்து போகிற சூழ்நிலைகளில் தேவன் தம்முடைய பலனை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சோர்ந்து போன நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த சோர்வு என்பது பல விதங்களில் கடந்து வரலாம். நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற பாடுகள், அல்லது சூழ்நிலைகள், அல்லது சத்ருவின் மூலமாக, இயற்கையின் மூலமாக நம்ம சந்திக்கிற பலவிதமான நேரங்களில் சோர்வுகள் நம்மை நோக்கி கடந்து வரலாம். நான் பல நாட்கள் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலை என்கிற ஒரு சோர்வு நமக்குள்ளே வரலாம். நான் பல நாட்களாக ஒரு காரியம் வாய்க்கும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அது எனக்கு வாய்க்கவே இல்லை என்பதை நினைத்து சோர்ந்து வரலாம். சில நேரங்களில் பல சூழ்நிலைகளை வைத்து நம்ம வாழ்க்கையில் சோர்வுகள் வரலாம். பாருங்கள், இந்த சோர்வை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார். பாருங்க, யார் சோர்ந்து போவாங்களாம்? இளைஞர் கூட சோர்ந்து போவாங்களாம். சொல்லுவாங்க, வாலிப நாட்கள் அப்படி கம்பீரமாக இருக்கணும், வாலிப நாட்கள் எதுவும் அறியாது, எந்த காரியமும் அறிய மாட்டாங்க, வேகமாக செயல்படுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வேகமாக இருப்பாங்க, விவேகமாக செயல்படுவோம், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது பாருங்களேன், இளைஞர் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். அப்படின்னா எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வயதில் குறைவாக இருந்தாலும், திறமை உள்ளவராக இருந்தாலும், என்ன நபராக இருந்தாலும் சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த சோர்வு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், பாருங்க, ஆபத்து காலத்தில், பாருங்க, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்துல நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன்னா திடீர்னு வருகிற பிரச்சனை, திடீர்னு வருகிற சூழ்நிலைகள், எனக்கு நடக்கும்னு தெரியாது பிரதர், எனக்கு நடக்கும்னு தெரியாது, நான் யோசிக்க கூட இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு போராட்டம் வரும்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வந்த பிரச்சனையில், திடீர்னு வந்த காரியத்தில் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வேதம் சொல்லுது, பலன் குறுகினது, நம்முடைய பலன் குறுகி போகும். அதான் நான் வாசித்தோம், கர்த்தர் என் பலன். அப்படின்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்போ பலன் தருகிறார் அப்படின்னா, சோர்ந்து போன நேரத்தில், ஒரு சோர்ந்து போன தவிக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலன் தந்து ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 143 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 143ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகுது. என் இருதயம், சில பேர் முன்னாடி பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளேயோ சோர்வு இருக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது நல்ல வெளியில் தோற்றம் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளம் குமுறிக்கிட்டு இருக்கும். அன்னாளுடைய இருதயம் அப்படி தான் இருந்தது. வெளியில் பார்க்கும்போது தெரியலை, ஆனால் உள்ளத்துக்குள்ள சோர்ந்து போய் வேதனையோடு அவன் நிற்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தேவன் பலன் உள்ளவர். உங்கள் கொம்பை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். காரணம் கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலன் தருகிறார். வேதத்தில் சோர்ந்து போவதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறத நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு ஒரு உவமையை இங்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அப்ப இங்க வேதம் தெளிவா சொல்லுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லையாம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு கவலை இல்லையாம். ஒவ்வொரு நாளும் அந்த விதவை தாய் போய் கதவை தட்டிட்டு இந்த நியாயாதிபதி வீட்டில் வேதம் சொல்லுது, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த வீட்டுக்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் துன்படுறதுனால அந்த 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டாராம். அப்போ ஒரு நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனே தொந்தரவு செய்யும் போது எப்போதும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் சொல்கிறான், இவளுக்கு நியாயம் விசாரிக்கணும். இவள் சோர்ந்தே போகலையே, நம்மளும் பல நாள் தடை பண்ணியாச்சு, செய்கிறேன்னு ஏமாற்றியாச்சு, ஆனால் செய்யலையே. ஆனால் தொடர்ந்து வந்ததுனால, அலட்டி கொண்டு இருந்ததுனால ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷனே இறங்கி வருவானா? நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர். இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஜெபம் இருக்குது, நெடுநாட்களாக நான் காத்திருக்கிறேன், அது எனக்கு வேணும் ஆண்டவரே என்று எதிர்பார்ப்போடு வந்திருந்தீங்கன்னா, உங்கள் சோர்வுகளை மாற்றி தேவன் பலனை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல யாருக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார்னா, சோர்ந்து போகிறவர்களுக்கு தம்முடைய பலனை அவர் தருகிறார். இரண்டாவதாக யாருக்கு தேவன் பலன் உள்ளவராய் இருக்கிறார்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதவர்கள். இங்க கூட வர சோர்ந்து போகாதவர்கள். ரெண்டாவது, யாருக்கு தேவன் தம்முடைய பலனை தருகிறார், அந்த பலனா இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். தம்முடைய பலனை அவங்களுக்கு தரார். கழுகு ஒரு நாள் மொட்டையாக இருந்தது உண்மைதான், ஒரு நாள் சோர்ந்து போய் இருந்தது உண்மைதான், ஒரு நாள் எழும்ப முடியாதபடி சில போராட்டங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்த போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி பலனை தந்து கர்த்தர் எழும்ப செய்தார். அன்னாளை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அன்னாள் சொல்லுகிறத கவனிங்க. அன்னாள் ஜெபம் பண்ணி தன் இருதயத்துக்குள் களி கூர்ந்து அவர் சொல்றார், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, என் கொம்பு. அதுவரை நான் கீழே இருந்தேன், அதுவரை வெட்கப்பட்டு இருந்தேன், அதுவரை அவமானத்தோடு இருந்தேன், அதுவரை கஷ்டத்தோடு இருந்தேன், அதுவரை நிந்தையோடு இருந்தேன், அதுவரை அவப்பெயரோடு இருந்தேன், அதுவரை பழிச்சொல்லோடு இருந்தேன், அதுவரை என் வாழ்க்கை துக்கமும் துன்பமும் துயரமும் வேதனையும் கண்ணீர் எனவும் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவர் சமூகத்திலே வந்து காத்திருந்தேனோ, அன்றைக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் கொம்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். காரணம், கர்த்தர் என் பலன். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஒரு பலவீனத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க உங்களுக்கு தேவன் பலத்தை தந்து உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
எந்த சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த வேண்டுதலோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய பலத்தை தந்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் என் பலனானார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என் பலனானார். நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சொல்லாமா இந்த வார்த்தையை பாடலாமா? கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். கர்த்தர் என் பலனானார், அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோணி, எனது கூடாரத்தில், எனது கூடாரத்தில். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரன் கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. அல்லேலூயா. இப்படிதான் அன்னாள் பாடியிருக்கணும். கர்த்தரன் பலனானா, அவர் என் கீதமானார். காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது என் கொம்பை அவர் உயர்த்தி வைத்தார். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு தேவையோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால், எதிர்பார்ப்போடு ஒரு சமூகத்தை நோக்கி வந்திருப்பீர்களே ஆனால், உங்கள் கொம்பை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துகிறார். அவர் தம்முடைய பலனை தந்து, தம்முடைய சத்துவத்தை தந்து, இதுவரை நிந்திக்கப்பட்ட, இதுவரை அவமானப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக, தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எந்த இடத்தில் தன் பலனை அவர் தருகிறார் அப்படின்னா, யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான். பாருங்க, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அடுத்து, பலவீனமான பகுதிகளில் அவர் தன் பலனை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. சில நேரங்களில் நம்முடைய வியாதிகள் அல்லது கடன் என்கிற பலவீனம், வியாதி என்கிற பலவீனம், சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இது வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்னா, அதிலே சோர்ந்து போய் அப்படியே உட்கார பார்ப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஏன் தெரியுமா பலவான் என்று சொல்லணும்? ஆண்டவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பலன். நீங்கள் சங்கீதம் 72:13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 72வது சங்கீதம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி. நம்முடைய தேவன் யார் என்றால், பலவீனமானவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். தாவீது பலவீனன் எல்லாரும் நினைச்சாங்க, ஆனா தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். யோசேப்ப பலவீனன் அப்படின்னு நினைச்சாங்க, கர்த்தர் உயர்த்தி வைத்தார். கிதியோனை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் சொல்லுவான், ஆண்டவரே நான் ரொம்ப சிறுமையானவன், ரொம்ப எளிமையானவன், ரொம்ப சாதாரண ஒரு மனிதன். ஆனால் அவனை பார்த்து தான் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நீங்கள் பலவீனத்தோடு இருப்பீங்கன்னா, எந்த பலவீனத்தையும் நீங்கள் சொல்லாமல் சொல்லுங்கள், கர்த்தர் என் பலன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பலனை கர்த்தர் தருவார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய ஆட்கள்லாம், என்றைக்கும் பலவீனத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பலவீனத்தை வெளியே காட்டவே கூடாது. பலவீனமாக இருந்தாலும் அதை அப்படியே மறைச்சிட்டு அதை பலன் உள்ளதாக மாற்றி நம்ம காட்டணும் விரும்புவாங்க. இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், பலவீனன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் என் பலன்னு சொல்லுங்க. அவர் என் பலன், அவராலே நான் எதையும் செய்ய முடியும்,
அவராலே எதையும் தாண்டி செல்ல முடியும். அவராலே மதிலை தாண்டுவேன், அவராலே சேனைக்குள் பாய்வேன். பெரிய சேனை தான், நான் ஒரு ஆளு தான், ஆனால் கவலை இல்லை. அவர்களோடு இருக்கவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்ம பிரச்சனையை காட்டிலும், நம்முடைய பலவீனங்களை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். லூக்கா 13வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய், பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று, பாருங்க, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 18 வருஷம், 18 வருடங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 18 years, 18 வருடங்கள் பலவீனத்தோடே வாழ்ந்து கொண்டிருந்தவளை கொண்டு வந்து அவர் சொல்றாரு, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எவ்வளவு பெரிய பலவீனத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் சொல்லுங்க, என் பலவீனம் அல்ல, கர்த்தர் என் பலனானவர். அவர் எனக்கு சுகத்தை தருவார், அவர் எனக்கு விடுதலையை தருவார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் ஒன்னே ஒன்று தான் செய்யணும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை புதுப்பாட்டை பாடுங்கன்னு சொன்னேன் பாருங்களா. மகிமைப்படுத்தும் போது எந்த பலவீனமாக இருந்தாலும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எந்த பலன்? கர்த்தர் என் பலன். உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ. எந்த பலன்? கர்த்தருடைய பலன். அந்த பலத்தோடு நான் போகும்போது எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அதை வீழ்த்தி வெற்றியை தருவதற்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். 4வதாக நான் சொல்லுகிறேன், யாருக்கு தேவன் பலன் தருவார் அப்படின்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து நீங்க கீழே வாசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னா, ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய பலனை தருகிறார். ஜெபிக்கிற ஒரு மனிதர்களுக்கு கர்த்தர் பலனா இருக்கிறார். என்ன வேணாலும் வரட்டும், எவ்வளோ பிரச்சனை வேணா வரட்டும், எத்தனை எதிரிகள் வேணாலும் எழும்பட்டும், எத்தனை சத்துருக்கள் வேணாலும் எழும்பட்டும், எத்தனை ஆமான்கள் எழும்பட்டும், எத்தனை பேர் வேணா எழும்பட்டும், ஆனால் நீங்கள் சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் பலனா இருக்கிறார். அந்த பலனை தந்து, அந்த பிரச்சனை போராட்டங்களிலிருந்து விடுதலையை தந்து துதிக்க வைத்து அவர்கள் கொம்பை தலையை கத்த நிமிர பண்ணுகிறார். 5வதாக யாருக்கு தேவன் தம்முடைய பலனை அவர் தருகிறார் அப்படின்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், துதிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய பலனை தருகிறார். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்குள் உலாவுகிற தேவன் அவர். ஆண்டவர் சொல்றாரு, அங்க வாசிங்க 17வது வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்க வல்லவர். அப்போதும் பாருங்க, யோசிச்சு பாருங்க, தப்புவிக்க வல்லவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் பலன் தருவார். துதிங்க, நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் தம்முடைய பலனை தருவார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிகளையும் பாடகரையும் நிறுத்தின போது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அவரை துதிக்கும் போது அவர் நமக்கு பலனை தந்து நமக்கு ஜெயத்தை தருகிறார். காலை நேரத்தில் 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். கர்த்தர் என் பலனானவர். ஆண்டவர் பலனாய் இருப்பார் என்றால், ஆண்டவர் தான் என் பலன் என்று ஒரு பிள்ளை சொல்லுவானால், அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் பலனாய் இருக்கிறார்? ஒன்று, சோர்ந்து போகிற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு பலன் தந்து கர்த்தர் நடத்துகிறார். 2வது, காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர்களுக்கு பலன் தந்து கொம்பை தேவன் உயர்த்துகிறார். 3வதாக, பலவீனமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு பலனை தந்து கர்த்தர் உயர்த்துகிறார். 4வதாக நான் சொன்னேன், ஜெபிக்கிறவர்களுக்கு வெற்றியை தந்து பலனை தந்து உயர்த்துகிறார். 5வது சொன்னேன், துதிக்கும் போது தேவன் பலன் தந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 29
11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, சமாதானத்தை அருளது மட்டுமல்ல, ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, பலனும் கர்த்தர் தருவார். தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே கடந்து வரட்டும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை சோர்ந்து போய் வந்தீங்களா? ஒருவேளை தடுமாற்றத்தோடு வந்தீங்களா? கலக்கத்தோடு வந்தீங்களா? பலவீனத்தோடு வந்தீங்களா? ஜெபம் கேட்கப்படலும் வந்தீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் என் பலன். என் திறமை அல்ல, என் அனுபவம் அல்ல, என் காரியங்கள் அல்ல, அவர் என் பலன் சொல்லும்போது அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார், விடுதலையை கர்த்தர் தருவார். இன்றைக்கு அற்புதத்தை காணும் நாள். இந்த 4 மாதங்கள் நடத்தின தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலனாய் இருப்பேன். கர்த்தர் நம்முடைய பலன், அவர் ஒருவரே நம்முடைய பலன். கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல் ஆமென். எனது சொல்லுங்க, என் வீட்டுல எனது ஹல்லேலூயா, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. இத பாடும்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. ஆமென், ஆமென். ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க, இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். ஆமென். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களிகூர்ந்து மகிழ்ந்தீடு, காரியம் வாய்க்க செய்வார். களிகூர்ந்து மகிழ்ந்தீடு, காரியம் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. கர்த்தரன் பலனானா, அவரே என் கீதமானா. சொல்லி பாடுங்க பாப்போம். கர்த்தரன். இத பாடும்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஓ, மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி. எனது கூடாரத்தில், எனது கூடாரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. அதிகாலையில ஒரு ஜெயம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். வெற்றி உண்டு. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கர்த்தர் என் பலனானா. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தான் என் பலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சோர்வுகள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும். கர்த்தர் ஜெயத்தை தருவதற்காய் நன்றி. இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ பலன் கடந்து வருவதாக. உம்முடைய மகிமையுள்ள பலனை கர்த்தர் தருவீராக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று வாசித்தோமே, அந்த உன்னத பலன், உன்னதரின் பலன் ஆண்டவரே இப்பொழுதே கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். சோர்ந்து போய் இருப்பார்களேயானால் அந்த சோர்விலிருந்து ஒரு ஜெயத்தை தந்து ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமை நிரப்பட்டும். ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகளுக்காக, அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக, அடுத்து படிக்க வைப்பதற்காக, பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் பலனாய் இருந்து அவர்கள் வாழ்க்கையில கொம்பை உயர பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், மேன்மைகள் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும், தேவ தயவு உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இவர்களை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலே இருந்தாலும் இப்பொழுதே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் என் பலனானார், பலவீனன் அல்ல, என் பலன் அவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.